ஸ்டேஜுக்கு வந்திருக்கும் எழுச்சி தமிழர் திரு திருமாவளவன் அவர்களே, திரு ராஜேஷ் அவர்களே மற்றும் இயக்குனர் தங்கமணி அவர்களே, பாடலாசிரியர் அவர்களே, இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என் வணக்கம். இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லணும்னா, இப்போ பார்த்தா பிரமிப்பாக இருக்குது. பாடல்கள் அவ்வளோ இனிமையாக இருக்குது. அதாவது எடுக்கும்போது நமக்கு தெரியல, படமும் நம்ம தமிழ் கலாச்சாரத்தை அதை சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ வர படங்கள்லாம் நீங்களே பார்க்குறீங்க. ஏன்னா பாடல்கள்லாம் அதனோட கருத்தே இல்லை. இப்போ 50 வருஷம் 60 வருஷம் பாடல் கூட அந்த இனிமை இருக்குது அந்த லிரிக்ஸ்க்கு. இப்போல்லாம் இன்ஸ்ட்ருமெண்டல் டாமினேஷன் தான் நிறைய இருக்குது. அது ஒன்றும் சொல்ல, இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்குதுன்னு சொல்லி எடுக்கிறாங்க, அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இதை ரொம்ப அருமையாக எடுத்திருக்காரு இயக்குனர். அவர் என்னை இந்த ரோல் பண்ண சொன்னார். நான் கொஞ்சம் யோசித்தேன், இது வேணுமா பண்ணணுமான்னு. இல்லைம்மா, நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லா வரும், நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி மனோரமா ஆட்சி கூட பேசினாங்க, நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நாங்கள். அதனால் அதை பண்ணியிருக்கேன். படத்தை நடித்த கதாநாயகன், கதாநாயகி மற்றும் வில்லன் எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாம் இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் ரொம்ப திறமையானவங்க.